ஐயா. நான் திருச்சி மாவட்டம் முசிறி தாலுக்கா ஆராய்ச்சி சமத்துவபுரத்துலேருந்து பேசுகிறேங்க ஐயா. சனிக்கிழமை நைட்டு 2 பேர் வீட்டுக்கு வந்தாங்க ஐயா. வந்து எங்கள் வீட்டுக்காரரை ஸ்டேஷன் வரி வான்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க ஐயா. கூப்பிட்டு போனதுக்கு நான் எதுக்கு கூப்பிட்றீங்கன்னு சொல்லி கேட்டேன். சும்மாதாம்மா ஒரு வேலை விஷயமாமான்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க ஐயா. திருப்பி அடுத்த நாள் அன்றைக்கி நைட்டே ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. நான் அடுத்த நாள் போய் அவங்கள்ட்ட கேட்குறேன், இந்த வேலையை முடிச்சுட்டு வருவாருமான்னு சொல்லிவிட்டு திருப்பி 3:30 மணிக்கு அவர் மேலே பொய் கேஸ் போட்டு அவரை வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க ஐயா. நான் என்னன்னு சொல்லி என்னால் போராடவே முடியலைங்கய்யா. உங்கள் வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்குறாரு? அரசியல் அதிர்வு ரிப்போர்ட்டராக இருக்கிறாருங்க ஐயா. பத்திரிக்கை ரிப்போர்ட்டராக இருக்கிறாருங்க ஐயா. அங்கே நிறையா மண் கடத்துறாங்க, நஞ்ச வயலில் பிளாட்டு போடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆர்ஐஎம்மாவுக்கு தாசில்தாருக்கு எல்லாத்துக்கும் அவர் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க ஐயா. அதனால பொய் கேஸ் போட்டு எங்கள் வீட்டுக்காரரை கொண்டுட்டு போயிட்டாங்க ஐயா. எங்களுக்கு வாழ்கிறதுக்கு வழி தெரியலைங்க ஐயா. என் பையன் டெய்லியும் அப்பா எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஐயா. நீங்கள் தாங்க ஐயா எப்படியாவது எங்கள் வீட்டுக்காரரை காப்பாற்றி கொடுத்துருங்க. கூப்பிட்டு போனது யார்? 2 பேர் தாப்பேட்டை காவல் நிலையத்துலேருந்து கூப்பிட்டு போனாங்க ஐயா. போலீஸ் தான்? போலீஸ்காரங்க தான் கூப்பிட்டு போனாங்க. கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்கீங்களா? மனு கொடுத்துருக்குறாங்க ஐயா. 2வது தடவை மனு கொடுத்துருக்குறாங்க ஐயா. என்ன சொன்னாங்க? அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க ஐயா. காவல்துறை தான் நைட்டு கூப்பிட்டு போனாங்க. முழுக்க காவல்துறை தாங்க ஐயா காரணம். வந்து எத்தனை மணிக்கு கூப்பிட்டு போனாங்க? நைட்டு வந்து ஒரு 9:30 மணி இருக்குங்க. எத்தனாம் தேதி? 22ங்க ஐயா, சனிக்கிழமை அன்னைக்குங்க ஐயா. கூப்பிட்டு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 3:30 மணிக்கு கேஸ் போட்டிருக்காங்க ஐயா. ஆனால் வந்து ஞாயிற்றுக்கிழமை 9:30 மணிக்கு ஏதோ நடந்த மாதிரி அவங்க போட்டிருக்காங்க ஐயா. நீங்கள் கடைசியாக உங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தீங்க? அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்காரர் பார்க்கலைங்க ஐயா. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தாங்க ஐயா ஸ்டேஷனில் பார்க்குறேன். 3:30 மணிக்கு தாங்க ஐயா பார்க்குறேன். இன்னமும் ஸ்டேஷனில் தான் வச்சுருக்காங்களா இல்லை ரிமாண்ட் பண்ணிட்டாங்களாங்க ஐயா? நான் இது வரையும் போய் பார்க்கலைங்க ஐயா. பார்க்கறதுக்கு அலோட் பண்ணி என்ன காரணம்னு சொன்னாங்களா ரிமாண்ட் பண்ணது? சொன்னாங்க ஐயா. என்ன காரணம் சொன்னாங்க? இது ஊரக்கரையில் வந்து அவர் மண் எடுக்கிறதா வந்து இன்ஃபர்மேஷன் வந்து அதை பார்க்கறதுக்கு போனாருங்க ஐயா. அன்னைக்கு வந்து ஆர்ஐ கிட்ட ஃபோன் பண்ணி அவர் சொன்னார், இந்த இடத்துல மண் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க ஐயா. அன்னைக்கு நைட்டே இது நடந்துருச்சுங்க ஐயா. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை சத்யா 31 வயசு, அவர்கிட்ட இவர் கத்தியை காட்டி ஏதோ மிரட்டினதா அப்படின்னு நியூஸ் போட்டிருக்காங்க ஐயா. ஒரு மேலே ஏற்கனவே கேஸ் எதாவது இருக்காம? வணக்கம், என்னோட பேர் வந்து மாதாளம். எங்களோட டேடி பேர் வந்து மனோஜ்குமார். நான் வந்து 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் வந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆராய்ச்சியில் படிக்கிறேன் ஐயா. நைட்டு 2 பேர் வந்தாங்க ஐயா. வந்து யார் 2 பேர்? போலீஸ் திருச்சி டிஎஸ்பி ஆஃபீஸில் சொன்னாங்க ஐயா. போலீஸ் ஸ்டேஷனில் டேடியை கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஐயா. கூட்டிகிட்டு போன உடனே எங்களோட டேடி வந்து தாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் வரையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஐயா. நானும் வந்து டேடியை பார்க்கலாம் ஆசை சொல்லிட்டு இருந்தேன் ஐயா. ஆனாலும் அலோடு பண்ணல ஐயா. கொஞ்சம் நீங்கள் தான் ஐயா காப்பாற்றி கொடுக்கணும். எங்கள் டேடியெல்லாம் போயெல்லாம் சொல்ல மாட்டாது ஐயா. ஊரக்கரை மண் பார்க்க ஃபோட்டோ எடுக்க போயிருக்காங்க. அப்புறம் பார்த்துருக்காங்க ஐயா. பார்த்தோன்னே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து கத்தியை காமிச்சு மிரட்டி காசு வாங்கியிருக்காங்க ஐயா. பொய் கேஸ் கொடுத்து டேடியை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஐயா. நீங்கள் தான் ஐயா கொஞ்சம் காப்பாற்றணும். வெள்ளைச்சாமி சார், அப்பா பேர் முத்துசாமி சார், ரவுனியர் சார், மருந்தாரை தாலுக்கா சார். நான் 2005 சென்னை ஹைகோர்ட்டில் வந்து கிளர்க்காக இருக்கேன் சார். நான் வந்து அசோசியேஷனில் வந்து நான் வந்து அட்வொகேட் கிளர்க்காக இருக்கேன் சார். இதுக்கடையில் என் ஊரில் வந்து வளநாடு கைகாட்டில் வந்து 1 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்து மாதம் 14,000 ரூபா வாடகைக்கு சார் நான் வந்து ப்ரொசஸிங் சென்டர் வச்சுருக்கேன் சார். 2 ஜெராக்ஸ் மிஷினு, 2 கலர் மிஷினு, 7 கம்ப்யூட்டர் எல்லாம் வச்சு 2-3 பேர் வேலைக்கு லேபர் போட்டு பார்த்துட்ருக்காங்க சார். இதெல்லாம் நான் லாரி, டிராக்டர், கார்லாம் வச்சு நான் ப்ளூ மெட்டல்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கேன் சார். சிமெண்ட்டு, கம்பி இதெல்லாம் வந்து டீலருங்க சார். இதுக்கடையில் வந்து நான் கடையை பூட்டிட்டு போனதுக்கப்புறம் 2 பைக்கை வந்து உடச்சி எடுத்துகிட்டு போயிடுறாங்க சார். நான் காலையில் வந்து பார்க்கும்போது பைக் காணுங்க சார். திருப்பி நான் போய் வளநாட்டு காவல் புகார் பண்ணதுக்கு இதுக்கு வண்டி நீ வந்து எடுத்துகிட்டு போனதுக்கு திருநர் என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க சார். இதுக்கப்புறம் என்னோடய கேமராக்காரனை வச்சு நான் 9 கேமரா சிசிடிவி கேமரா கடையை சுற்றிலுமே வச்சுருக்கேன் சார். வர சொல்லி
அவங்கள எடுத்து பார்க்கும்போது 11:52க்கு உடச்சி 3 பேர் எடுத்திருக்காங்க சார். அதை அப்படியே கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார். கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த ஆயுஷனும் எடுக்காமல் சார் 4 நாள் 5 நாள் 15 நாளாக கட்ட பஞ்சாயத்தே பேசிகிட்டு இருக்காங்க சார். அரசியல்வாதியை வச்சு வளநாடு காவல் நிலையத்தில் ரவின்னு ஒரு எஸ்ஐ இருக்கார் சார். அவர் வச்சு நான் சொல்கிறத கேளு, அவர் சொல்கிற கேளு, ஊருக்காரங்க சொல்கிற கேளுன்னு சொல்லி எழுதி என்னை மிரட்டி கேட்குறாங்க சார். நான் எழுதி மிரட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் சார். அதுக்கப்புறம் நான் எஸ்பி லெவலில் எல்லாத்துக்கும் நான் புகார் பெட்டிஷன் கொடுத்து நான் ஜெயம் கோர்ட்டில் மணப்பாறையில் வழக்கு பதிவு பண்ணிட்டேன் சார். கேஸ் நம்பர் ஆகி கேஸ் அவங்க வாய்தா போய்கிட்டு இருக்குது சார். இன்னும் எஃப்ஐஆர் பெண்டிங்கில் இருக்குது சார். கேஸ் நம்பர் ஆகி போய்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் இன்னொரு பாய் செருப்பு கடை என்ன கடையிட்டு பக்கத்தில் வச்சுருக்காங்க சார். என்னோட லாரில் கொண்டு போய் 5000 பிரிச்சு இறங்கிது சார். வீட்டில் பணம் எடுத்துகிட்டு வரேன்னு ஓடிடுறாங்க சார். கார் எடுத்துகிட்டு சார். என்னால் 11 நாளாக பிடிக்க முடியலைங்க சார். இதுக்கும் ஒரு புகார் காவல் நிலையத்தை கொடுக்குறேன் சார். அதுக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலைங்க சார். இப்போ கோர்ட்டில் பார்த்துக்கணும்னு சொல்லிடுறாரு சார் எஸ்ஐ. அதே எஸ்ஐ ரவின்றவர் சார். அதுக்கப்புறம் அந்த 3 நாள் சென்று இந்த கேஸ் விஷயமாக நான் அதிகாரியை நான் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சார் என்னை கடையில் இந்த மெட்லிஸை கல் இதெல்லாம் எடுத்து திருப்பி ஒரு 5000 அதே பாய் அந்த மகேந்திரனோட லாரி டாரஸ் லாரியை வச்சு தேடிட்டு போயிடுறாங்க சார். அதுக்கும் ஒரு புகார் தரேன் சார். அதுக்கும் இப்போ கோர்ட்டில் பார்த்துக்கணும்னு சொல்கிறாரு சார் இந்த ரவி எஸ்ஐ சார். அதுக்கப்புறம் சார் அங்கிட்டு கொஞ்ச நாள் இதெல்லாம் ஃபுல்லாக கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது சார் அந்த 2 கேஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் கோர்ட்டில் போய். இதுக்கப்புறம் 3வது டைம் சார் கடைக்காரர் என்னை கட்டடத்தை காலி பண்ண சொல்கிறாரு சார். எனக்கு 3 வருஷம் எக்ரிமெண்ட்டுங்க சார். 9 மாதத்துல காலி பண்ண சொல்கிறாரு சார். இடையில நான் காலி பண்ண முடியாதுட்டு நான் ஸ்டே பெட்டிஷன் போட்டு மணப்பாறை கோர்ட்டில் வழக்கு பதிவு பண்ணி நம்பர் ஆகிடுச்சு சார். 113 சார் கேஸ் நம்பர் சார். அந்த கேஸ் நம்பர் ஆகி அமீனா போய் நோட்டீஸ் சர்வே பண்ணுறாங்க சார். அந்த கட்டடத்துக்கார பேர் ராமசாமி சார். நான் கோர்ட்டுக்கு வர சொல்லி நோட்டீஸ் சர்வே ஆனதுக்கப்புறம் சார் அது திருப்பி அந்த 3 நாள் சொல்லிட்டு கோர்ட்டுக்கு வராமல் அந்த கடையில் ஒரு 60 லட்ச ரூபாய்க்கு மேலே உள்ள பொருளை பூரா உடச்சி கடையை உடச்சி பூரா எடுத்துகிட்டு போயிடுறாங்க சார். இது உடனடியாக இமீடியட்டாக நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் ஃபோன் போடுறேன் சார். என் ஃபோனை பூரா நாட்ரேஸ் பண்ணி வச்சுருக்காங்க சார். எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் என்னை பண்ணி என்னோட நம்பர் தெரியும் சார். நான் கோர்ட்டில் வரைக்கும் போனாலும் நாட்ரேஸ் பண்ணி வச்சுருக்காங்க சார். திருப்பி நான் 100க்கு எமர்ஜென்சி காலுக்கு அடித்தேன் சார். அவங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க சார் எந்த ஆயிடுச்சுன்னு கூப்பிட்டு பல முறையும் சொல்லி எடுக்கலைங்க சார். இப்போ எஸ்பியில் மனு கொடுத்தேன் சார். நான் எஸ்பியில் மனு கொடுக்கும்போது எஸ்பி ஆஃபீஸுக்குள்ள என்னை உள்ளே விட மாட்டேன்றாங்க சார். கீழே இருக்க போலீஸ் என்னை விட மாட்டேன்றாங்க சார். 3 நாள் போகிறேன் சார். 3 நாள் விடலைங்க சார். அப்புறம் அது ரிஜிஸ்டர் போஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் சென்னை கோர்ட்டுக்கு போயிட்டு சார் நேரடியாக ஜிஎம் செல்லில் புகார் கொடுத்து எல்லாமே நடந்து வச்சு கொடுத்தேன் சார். எஸ்பி உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி ஜிஎம் செல்லில் ஒரு எஸ்பி பார்வையில் பண்ணுறாங்க சார். இப்போ எஸ்பி எந்த ஆயுஷனுமே இது வரைக்குமே எடுக்கலைங்க சாம். எடுக்காதனால அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணி எஸ்பி மேலேயும் திருப்பி நான் ஹைகோர்ட்டில் நான் வழக்கு பதிவு பண்ணி இந்த 3 கேஸோட 4வது கேஸ் சார் ஹைகோர்ட்டில் 3ஆம் தேதி அட்டன் பண்ணிட்டேன் சார். கேஸ் நம்பர் ஆகிடுச்சு சார். வரும் 20 நாளில் எஸ்பியே இன்ஸ்பெக்டர்லாம் கொண்டு ஜட்ஜி ஒப்படைக்க சொல்லி 18ஆம் நம்பர் கோர்ட்டுங்க சார் திருச்சியில் சார். 31வது ஐட்டம் கேஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் சார். கொண்டு ஒப்படைக்க சொல்லியிருக்காங்க சார். இதுக்கு இடையில் இதை நான் கொஞ்சம் வெளியே மாவட்டத்துக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக நான் மீடியாவில் பேசுகிறேன் சார். எனக்கு இது கொஞ்சம் மீடியாக்காரங்களாம் மாவட்டத்திலே இது எனக்கு போலீஸ் மேலே கொஞ்சம் சரியான முறை போலீஸ் இல்லாமல் இது திருடு போகவே இல்லைங்க சார். 3 கேஸ் இருக்குன்னு திருடுறான் 4வது டைம் சார். 4வது டைம் நான் போய் சொல்கிறேன் சார். மேல் அதிகாரி சொல்லி இந்த 2 எஸ்ஐ மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார். ரவின் மேலேயும் மணிகண்டன் மேலேயும். உடனே எஸ்பி வேறு போலீஸ் ஸ்டேஷன் தாட்டி விட்டார் சார். இந்த கம்ப்ளைண்ட்டு நான் ஜிஎம் செல்லுக்கு ப்ரெஷர் பண்ண வரைக்கும் வேறு போலீஸ் ஸ்டேஷன் தாட்டி விட்டார் சார் எஸ்பி சார். எஸ்பி ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி டிஐஜியுமே பார்த்தேன் சார். டிஐஜி உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி எஸ்பி கூப்பிட்டுன்னு சொல்கிறாங்க சார். நான் கொடுத்த பெட்டிஷனை ஃபார்வேர்டு பண்ணுறாங்க சார். இது வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்கலைங்க சார். அதுக்கப்புறம் தான் ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கேன் சார். இது வரைக்கும் எனக்கு மீடியாவிலையும் சரி எனக்கு கலெக்டர்லையும் சரி எனக்கு கொஞ்சம் இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கணும் சார். இதனால் எனக்கு நிறைய மன உளைச்சல் சார். எனக்கு கடையை உடைச்சி அடுத்தவனுக்கு இன்னொரு அரசியல்வாதிக்கு கடையை வாடகை கொடுத்தாங்க சார் அந்த ராமசாமின்றவர் சார். இது வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலைங்க சார் போலீஸு. ஆனால் அதில் முழுக்க அந்த 2 எஸ்ஐ இந்த திருடுக்கு காரணம் அந்த ரவியும் அந்த மணிகண்டனும் அதில் திருடுக்கு கண்டிப்பாக அவங்க உடந்தையாக இருக்காங்க சார். உடந்தையாக இருக்கிறதுனால சார் அவங்க மேலே 4 கேஸ் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலைங்க சார். இது எஸ்பி இது வரைக்கும் ஏன் இவ்வளோ பெரிய மேட்டுன்னு எதுவுமே எடுக்கலைங்க சார். நான் இப்போ தெருவில் நின்றுட்டு இருக்கேன் சார். இதனால் எனக்கு கிட்டத்தட்ட பல லட்சம் எனக்கு போய் சார். கடையில் 50 லட்ச ரூபாய் மேலே இன்வாய்ஸ் போட்டிருக்கேன் சார். வெளியில் குழுக்கள் வாங்கல 20 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது சார். நான் இப்போ கேஸ் 3-4 கேஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். இதனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க சார். உண்மையாலும் நான் குழுக்கள் வாங்கல என்னை ரொம்ப ஜார்ஜர் பண்ணுறாங்க சார். எனக்கு உடனடியாக எனக்கு ஆக்ஷன் வேணும் சார். எனக்கு என்னோட பேர் கிரிஜா. திருச்சிராப்பள்ளி வட்டம் துறையூர் வட்டம் மதுராபுரி கிராமத்திலேருந்து வந்திருக்கேன். என்னோட இடம் பார்த்திங்கன்னா எங்களோட ஒன்றிய கவுன்சிலர் அவரோட இடம் எங்கள் இடம்னு சொன்னாங்க. எங்கள் இடம் அவரோட இடம்னு சொன்னாங்க. இது எப்படி தெரிய வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா 2022
அளந்து அத்துமால் செஞ்சு தர சொல்லி சர்வேயர்கிட்ட மனு கொடுத்தப்ப தெரிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடியே ஆரம்ப காலத்துலேருந்து 32 வருஷமாக அந்த இடத்துக்கு ஒரு வீட்டு வரி ரசீதோ ஒரு தண்ணி வரியோ ஒரு ஈபே பில் இணைப்போ எதுவுமே பண்ணித்தர முடியாமல் தான் இருந்தாங்க. ஆரம்பத்தில் அந்த வீட்டில் எங்கள் அம்மாச்சி தான் குடியிருந்தாங்க. அதுக்கப்புறமே அந்த இடத்த என்னோட பெயரில் ரிஜிஸ்டர் பண்ண பிறகு வீட்டு வரி ரசீது வேணும், பட்டா வேணும், மனு வேணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பிக்க போகும்போது தான் இது மாதிரி எங்கள் இடத்துல அந்த கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர், அவர் பேர் சுபாஷ், அவங்க வீடு கட்டியிருக்கிறதாவும் அவங்க இருக்கிற இடம் எங்களோட இடம் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. 32 வயசு ஆகுது எனக்கு. 32 வருஷமாக கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து சிஎம் செல் பட்டிஷன்லேருந்து எல்லாத்துட்டையும் மனு கொடுத்து வந்துட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் எங்களால் எந்த நடவடிக்கையுமே எடுக்க முடியல. இப்போது நேரடியாக கலெக்டர் ஆஃபீஸில் வந்து நேரடியாக மனு கொடுத்துருக்கோம். ஆனால் நாங்கள் இருக்கிற இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் இடத்துல அவங்க 2 இடத்தையும் சேர்த்து வீடு கட்டிட்டாங்க. நாங்கள் இருக்கிற இடத்த வீட்டு வரி ரசீது போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்கள் இடமே அது இல்லையே, நீங்கள் யார் இடத்துக்கு வீட்டு வரி வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி தலையாரி ஆஃபீஸ்லேருந்து, விவோ ஆஃபீஸ்லேருந்து, எல்லாத்த ஆஃபீஸ்லேருந்து எங்களோட மனு புறக்கணிக்கப்பட்டுகிட்டே இருக்குது. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு முடிவுமே இல்லை. இப்போ கடைசி கட்டமாக கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம். மனு கொடுத்துருக்கோம். தாசில்தார் வாங்கி வச்சுட்டு வாங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. இதே தான் மாதம் போன மாதமும் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் கொடுத்துருந்தோம். மாதம் வாங்கி வச்சுக்கிறாங்க. அடுத்த மாதம் பார்க்கலாங்கிறாங்க. அவர் ரொம்ப பெரிய செல்வந்தராக இருக்கிறனால நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்லேயோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லை எந்த ஒரு தலையாரி ஆஃபீஸ்லேருந்து எந்த ஒரு ஆஃபீஸில் போய் கொடுத்தாலும் சில ஆஃபீஸ்லலாம் எங்களோட மனு வாங்கக்கூட மாட்டேங்கிறாங்க, நிராகரிச்சுட்டே இருக்காங்க. இது இப்போ நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோன்னா, எங்களோட இடம் எதுதான், ஏன் எங்களுக்கு ஆரம்ப காலத்துலேருந்தே 32 வயசு ஆகுது, 32 வயசு வரைக்கும் ஏன் எங்களுக்கு ஒரு வீட்டு வரி ரசீது போட்டு தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க, ஏன் தண்ணி வரி தர முடியாதுன்னு சொல்கிறாங்க, ஏன் ஈபே பில் ரசீது வாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை அந்த செல்வந்தர் எங்கள் இடத்த ஆக்கிரமி பண்ணியிருக்கறனால இந்த இடத்தையும் அவர் பேருக்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கனால எங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறனால எங்களால் எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிறாங்களா? எனக்கு இதுக்கான பதிலே தெரியல. சர்வேயர் என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, உங்கள் இடம் அவங்கள்ட்ட இருக்குது, அவங்க இடம் உங்கள்கிட்ட இருக்குது, கோட்டாட்சியர்கிட்ட போட்டு நீங்கள் 2 பேரும் நீங்கள் வந்து மாற்றி எழுதிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க கோட்டாட்சியர்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னா, நீங்கள் தான் பொய்யான ரெக்கார்டு எடுத்துகிட்டு வந்து காட்டுறீங்க, என்னோட டாக்குமெண்ட் நான் ஒரிஜினலாக இவங்க 2 பெரிய பத்திரமாக வாங்கியிருக்கேன், நான் இருக்கிற இடம், நான் வீடு கட்டியிருக்க இடம் என்னது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சர்வேயர் மேடம் வந்து சொல்லிட்டு போனது பொய்யா? அளந்து அத்துமால் செய்யும் போது ஒரு அரசாங்க அதிகாரி உங்கள் இடம் அவங்க பிளேஸில் இருக்குது, அதுதான் உங்களுது, உங்கள் இடம் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் அதிகாரி சொன்னதையே பொய்ன்னு சொல்லி இப்படி மாற்றி திரித்து பேசுகிறாங்களே. அப்போ எங்களை மாதிரி இருக்கிற மக்கள் இன்னமும் போராடிக்கிட்டே தான் இருக்கணுமா? இது வரைக்கும் எங்களுக்கு எங்கள் இடம் எதுன்னு தெரியல, எங்கள் இடத்துக்கான வீட்டு வரி ரசீதும் தர மாட்டேங்கிறாங்க, ஒரு பதிலும் கிடையாது. ஆனால் நாங்களும் சலிக்காமல் மாதம் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து சிஎம் செல் பெட்டிஷன்லேருந்து மனு கொடுத்துட்டே தான் இருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு பதிலும் கிடைக்கும். வாங்கி மனுவெல்லாம் கிடத்துல போட்டு வச்சுட்டே இருக்காங்களே தவிர எங்களோட இடம் எது அப்படின்னு கண்டுபிடிச்சினாலும் கொடுங்கன்னு கூட சொல்லியாச்சு. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த பதிலுமே கிடைக்க மாட்டேங்குது. கடைசி கட்டமாக கலெக்டருக்கு நேரடியாக வந்து மனு கொடுத்துருக்கோம். நீ என்ன நடக்கும் அப்படிங்கிறது கலெக்டர் சார் கையில் தான் இருக்குது. ஐயா, இது வரைக்கும் நாங்கள் வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறோம். எங்களுக்குன்னு ஒரு வீடு இல்லைங்க ஐயா. வந்து நாங்கள் குடிசை போடுறதுக்கு போய் சர்வர் ஆஃபீஸில் கேட்டால் சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் யார்கிட்ட போய் போராடுறதுன்னு தெரியல. எனக்கு வயசு 60 வயசு ஆயிடுச்சுங்க. எனக்கு வீடு கட்டுறதுக்கு இன்னும் வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறோம். அந்த கவுன்சிலருக்கும் தெரியும் வாடகை வீட்டில் இருக்கிறோம். ஏன் எங்கள் இடத்துக்கு ஒரு நல்லது பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க? நீங்கள் ஒரு நல்ல ஒரு முடிவெடுத்து எனக்கு ஒரு நல்ல பதிலாக சொல்லுங்க ஐயா.